அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். சார் என்ன சார் உங்கள் வயசு என்ன சார்னு எனக்கு ஒரு நம்பர் சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்புறமா வந்து விக்கிபீடியா இதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சார் சாரி சார் போட்டு கொடுக்கல. ஸோ அப்புறம் என்ன சார் சீக்ரெட்டு அப்படின்னு கேட்டேன். காலையில் எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வயசில் வரும்போது நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். 170 ஃபில்ம்ஸ் மேலே பண்ணி நிக்கேத் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் வந்து நினச்சி கூட பார்க்கல நான் பார்த்து வளர்ந்த ஹீரோஸ் கூடலாம் நான் வந்து நடிப்பேன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்வீட்டாக வந்து போன லவ் டுடேயில் வந்து அர்ஜுனா அர்ஜுனா அந்த பாட்டை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அதுலேருந்து நான் அவங்க கூட சேர்ந்து நடிப்பேன்னு நான் நினைக்கல. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்மிங் பர்சன்ஸ் ஐவ் எவர் சீன். நான் வந்து அவரை செட்டில் வந்து பார்த்த உடனே இவரோட வயசு என்னவா இருக்கும் இப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சீக்கிரட்டாக போய் கேட்டேன். சார் என்ன சார் உங்கள் வயசு என்ன சார்னு எனக்கு ஒரு நம்பர் சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்புறமா வந்து விக்கிபீடியா இதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சார் சாரி சார் போட்டு கொடுக்கல. ஸோ அப்புறம் என்ன சார் சீக்ரெட்டு அப்படின்னு கேட்டேன். காலையில் எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வயசில் வரும்போது நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சார் நீங்கள் 170 ஃபில்ம்ஸ் மேலே பண்ணி நிக்கேத் சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்து மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேங்க. இந்த லவ் டுடே பண்ணும் போது ஹீரோயின்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து மமிதா ஒன்றுத்த வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை உடச்சி நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. செம்மையாக எக்ஸ்பிரஷன்லாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணால் அப்போ வந்து மணங்கான் அப்போ அவங்க பண்ணுறதா இருந்தது. ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணேன். வணங்கான் டீம்கிட்ட பேசினேன், என்னென்ன ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த டைம் ஒர்க் பண்ண முடியல. அப்போத்துலேருந்தே எனக்கு ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசை. அப்போ திடீர்னு கீர்த்தி வந்து எனக்கு சொன்னார், இந்த படத்துக்கு மமிதா பற்றி பேசியிருக்கேன்னு. நாங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணலை. எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் சொன்னார். எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா இவங்களோட ரொம்ப ஒர்க் பண்ணேன்னு வந்தேன். ப்ளஸ் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இது காமெடி பண்ணோம், எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. நீங்கள் மமிதாவை இது வரைக்கும் பார்க்காத எமோஷனல் சைடே இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெர்ஃபார்மர்.